அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு மொத்த திரையுலகமே ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறது. துணிவு திரைப்படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுக்க பல திரையரங்களில் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அஜித் தான் இந்தியா முழுக்க வேற லெவலில் மாஸ் காட்டி வருகிறார். தொடர்ந்து அவர் பல சாதனைகளை படைத்து தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். சமீபத்தில் பத்ம விருதுகளை பெற்று எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தியிருந்தார். அதே போல கார் பந்தய போட்டிகளிலும் தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகிறார். சமீபத்தில் துபாய் நாட்டில் நடைபெற்ற போட்டியிலும் கலந்து கொண்டு 3வது பரிசை வென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது விடாமுயற்சி திரைப்படத்தை திரையரங்களில் கொண்டாடுவதற்கு ரசிகர்கள் மிகுந்த ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது படக்குழுவை சேர்ந்த பலரும் இந்த படத்தை பற்றி பல பேட்டிகள் கொடுத்து வருகின்றனர். இயக்குனர் மகிழ் திருமேனியும் இந்த படத்தை பற்றி சில சுவாரஸ்ய அப்டேட்டுகளையும் கொடுத்து வருகிறார். இந்த படத்தில் அஜித் இதுவரை பார்க்காத மாதிரி வித்தியாசமான விதத்தில் பார்க்க போகிறோம். அதுபோல அனைத்து தரப்பு ரசிகர்களும் கொண்டாடும் விதமாக இந்த படம் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். பெண்களுக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும் என்று பல பேட்டிகளில் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நிலையில் இந்த படத்தை ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ திரையிட்டிருக்கின்றனர். லைகா நிறுவனம் முக்கிய திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களுக்கு இந்த படத்தை காண்பித்திருக்கின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டியிருக்கிறாராம். லைகா நிறுவனத்துடன் மிகவும் நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார் ரஜினிகாந்த். அதே போல இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தான் தமிழகத்தில் வெளியிடுகிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இவர்கள் இந்த படத்தை பார்த்துள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒரு சில முக்கிய திரை பிரபலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காண்பித்து பாராட்டுகளை பெற்றிருக்கின்றனர் படக்குழுவினர்.